Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 month ஸ்ட்ராட்டஜியோட உங்களுக்கு வந்திருக்கேன். சிபிஎஸ்சி நம்ம எக்ஸாமுக்கு போர்டு எக்ஸாமுக்கு 2025க்கு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஓகே நம்ம இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் 70க்கு 65+ டெஃபினட்டாக உங்களால் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்திருக்கேன். அதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ பி ரெடி. நம்மளோட இயற்பியல் தமிழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. ஓகே, அந்த சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்கிற அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப்லாம் நான் அதில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சேனல் ரெகுலராக வீடியோஸும் வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் போர்டு எக்ஸாம் அண்ட் நீட்டுக்கு ரெகுலராக வீடியோஸ் வர போகிறனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஸோ நம்ம அட் த சேம் டைம் கம்யூனிட்டி போஸ்ட்டும் ரெகுலராக நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அதை பற்றியும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது வந்து சிபிஎஸ்சி அண்ட் நீட்டுக்கான கொஸ்டின்ஸ் தான் அது. ஓகே, கிளாஸ் 12 கிளாஸ் 11க்கு வரும். ஸோ அதையும் நீங்கள் ஆன்சர் பண்ணி உங்களோட 1 மார்க் வந்து உங்களோட எம்சிக்யூஸ் எவ்வளோ லெவலில் நீங்கள் இருக்கீங்கன்றதை செக் பண்ணிக்கலாம். சொல்யூஷனோடய நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோப்பா. ஸோ இப்போ நீங்கள் 3 month ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளுக்கு மெயின் இல்லையா? இப்போ இருக்க இந்த 3 months எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோன்றது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் எல்லாருக்குமே நம்மளுக்கு சிலபஸ் முடிச்சிருப்பாங்க ரைட்டாக. சில பேர் ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்கலாம், ஸ்லோவாக முடிச்சிருக்கலாம். பட் படிக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். ஸோ 3 விஷயம் நம்மளுக்கு இருக்குது: தியரி, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டெரிவேஷன்ஸ். ஓகே, ஸோ தியரியை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் கான்செப்ட்ஸ். ஐ எம் சேயிங் கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் எங்கெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னா ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அப்புறம் நம்ம சேனலில் கிளாஸ் 12க்குன்னு ஃபுல்லாகவே வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலான்னு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். என்ன தான் நான் நீட்டுக்குன்னு போட்டிருந்தாலும் அது வந்து எல்லா இதுக்குமே நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம். கான்செப்ட் ஒன்று தான். ஓகே, டெலிட்டட் சிலபஸ் தவிர மற்ற எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். டெலிட்டட் சிலபஸ் கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்சம் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. பட் எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கூலில் நீங்கள் தியரி படிச்சிருப்பீங்க. ஓகே, அது இல்லைனா நம்ம சேனல்லையும் வீடியோஸ் போட்டுக்க, நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிறது வந்து ப்ராப்ளம் சால்விங். ஸோ ப்ராப்ளம் சால்விங் எங்கேருந்து பண்ணுவீங்க அப்படின்னா, தியரி வந்து ஸ்கூல் அண்ட் நம்ம சேனல் உள்ள வீடியோஸ் பார்த்து படிச்சிடுறீங்க அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள், அதாவது என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இதில் இருந்தால் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் அதுக்கு மெயினாக என்ன தேவை? நீங்கள் ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணியிருக்கணும். ஃபார்முலா மெமரைஸ் பண்ணாமல் யூ கேனாட் சால்வ் அ ப்ராப்ளம். ஓகே, சிம்பிள் அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷனில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, எனக்கு அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷனே ஸ்ட்ராங்காக இல்லைனா அதை இந்த லாஸ்ட் 3 monthsல நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு கொஷின்ஸ் எடுத்து உங்கள் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸில் நிறைய தடவை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு கொஷின் போட்டு பாருங்கள். ஈஸியாக ப்ராப்ளம் சால்விங்கில் யூ பிகம் ஸ்கில்ட். ஸோ நீங்கள் ப்ராப்ளம் சால்விங், தியரி 2 இது பார்த்தாச்சு. இப்போ ப்ராப்ளம் சால்விங்க்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவை? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தேவை. ஏன்னா நீங்கள் ரேண்டமாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 3 monthsல டைம் இல்லாமல் போகலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதாவது எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயே ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் சிபிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் எது? ஓகே, அதே நான் எடுத்திருக்கேன். ஸோ தியரி, ப்ராப்ளம் சால்விங்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கொடுக்க போகிறேன். எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ்லேருந்து. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் ஃபாலோ தட். ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3ஆவதாக உள்ளது வந்து டெரிவேஷன்ஸ். ஸோ டெரிவேஷன்ஸும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேயே கவர் ஆகிடும். ஸோ தியரி, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டெரிவேஷன்ஸ். ஸோ டெரிவேஷன்ஸ் கூட பிரச்சனை இல்லை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில், அந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்து யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டடிங். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதுக்கான டோட்டலாக 6 chaptersக்கான கொஷின்ஸ் கொடுக்க போகிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸில். ஸோ என்னென்ன சாப்டர்ஸ் அப்படின்னா, ஸோ செமிகண்டக்டர்ஸ், ஆட்டம்ஸ், நியூக்ளியை, டியூவல் நேச்சர், வேவ் ஆப்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ டோட்டலாக 6 chaptersக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு நான் இந்த இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் டெலிகிராமுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் அதில் வந்து பிடிஎஃப் அப்லோட் ஆகிருக்கும். யூ கேன் டவுன்லோட் தட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் பாருங்கள், அந்த பிடிஎஃப்லாம் பாருங்கள். அடுத்து வரக்கூடிய உங்களோட எக்ஸாமுக்கு அதை அப்ளை பண்ணுங்கள். ரிமைனிங் சாப்டர்ஸ்க்கான வீடியோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்போது நான் உங்களுக்கு தரேன் நான். ஓகே, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது வந்து இதுதான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமில் அப்ளை பண்ணிட்டு எவ்வளோ மார்க்ஸ், உங்கள் மார்க் பூஸ்ட் ஆகிருக்கா, உங்களோட என்னென்ன கொஷின்ஸ் படிக்காமல். ஏன்னா ஸ்டேட் போர்ட்னா ஒரே கொஷின்ஸை ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கும். பட் சிபிஎஸ்சியில் நம்மளுக்கு அப்படி கிடையாது. பட் ஐ ஹவ் காட் யூ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடிஞ்சால் டெஃபினெட்லி யூ வில் கெட் 65+. ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபெயில் ஆகிற ரீஜன்ஸில் இருக்கேன், 25-30 தான் எடுத்துகிட்டு இருக்கேன் 70க்குன்னா, அவங்களே இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக 60 வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா வர முடியும். ஓகே, எல்லா சாப்டரில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே நான் சொல்கிற இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படித்தாலே போதும். ஓகே, ஆல் த பெஸ்ட்பா. ரைட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் த பெஸ்ட், பாய்.